இல்லை, அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். இதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக நீங்கள் கற்றுக்கணும். அடிப்படை உரிமைன்னா எனக்கு அகேன்ஸ்டாக வாரண்ட் என்ன இருக்குது, இருக்கா இல்லையா, சம்மன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்க, நீதிமன்றத்தின் வாயிலாக நீங்கள் வரீங்க. சில பேர் இப்போ போலீஸில் வந்து வீட்டில் இந்த வாண்டாவேன்ட்டு லட்டியில கையில் அடித்து ஈர்த்துட்டு போகிறாங்க. அப்படி அது எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது? அது மனித உரிமை மீறல். அது 2-3 விஷயங்கள் பண்ணலாம். ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா, ஒன்று மேல் அதிகாரிக்கு ஒரு புகார் கொடுக்கலாம். இல்லை, பட் நிறையவே இருக்கு மனித உரிமை மீறல் தமிழக போலீஸில் நிறையவே இருக்கு. நார்மலாக ஒரு என்கொயரி அப்படின்னு வந்துட்டா கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. என்னுடைய மானம் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு, இப்படி என்ன அலங்கோலம் பண்ணிட்டேன், ஏன்னா அதனால் எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கா? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் திருபுவனம் அஜித்தை போலீசார் அடித்தே கொன்றார்கள். அப்படி இருக்க சாதாரண குடிமகன் தன்னை போலீசாரிருந்து தற்காத்து கொள்ள உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் கவியநாதனிடம் கேட்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சாதாரண குடிமகன் போலீஸ்காரன் வந்து கூப்பிட்ட உடனே, எப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, உன்னை விசாரிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டா போய் தான் ஆகணுமா? இல்லை, அது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்தது. சந்தர்ப்ப சூழ்நிலை எதை பொறுத்து? அதாவது இப்போ சாதாரண குடிமகன் அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த சாதாரண குடிமகனுக்கு மேலே எத்தனை வழக்குகள் இருக்குது, எத்தனை குற்றவியல் வழக்குகள் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆமாம். இப்போ சில பேர் மேலே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் இருந்திருக்கும். அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கேஸ் மேலே இவர் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளியாக இருக்கலாம். இவர் காணாமல் போயிருக்கலாம். அதுக்கப்புறம் அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்டாக இருப்பார். இவரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தால் நீங்கள் போய் தான் ஆகணும். போய் இப்போ இதுவே ஒரு சாதாரண குடிமகன். இப்போ நான் ஒரு சாதாரண குடிமகன், எனக்கு என் மேலே எந்த கேஸு இல்லை, எதுவுமே இல்லை, நான் தப்பு பண்ணல, கொலை பண்ணல, திருடல, எதுவுமே செய்யலை, கற்பழிக்கலை அப்படின்னு வச்சுங்க. அப்போ என்னை வந்து வாப்பா, உன்னை என்கொயரி பண்ண போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாப்பா, நான் போய் தான் ஆகணுமா? அப்படி இருக்கிறப்ப நான் வர முடியாது சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கா? இல்லை, நீங்கள் வர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் அதிகாரமும் இருக்குது. அதை விட முக்கியமானது, ஏன் அவர் கூப்பிடுறாருன்றதை கேட்டு அறிந்து கொள்ள உங்களுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வர முடியாதுன்னு சொல்கிறது முக்கியம் இல்லை, ஏன் அவர் கூப்பிடுறாரு அப்படின்னு இருக்குது. இதை 2 காரணத்துக்காக கூப்பிடுவாங்க. ஒன்று விசாரணைக்காக கூப்பிடுவாங்க, இன்னொன்று அரெஸ்ட்டுக்காக கூப்பிடுவாங்க, கைது பண்ணுறதுக்காக கூப்பிடுவாங்க. இந்த 2 தவிர உங்ககிட்ட பேசுறதுக்கு போலீஸுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா போலீஸோட கடமையே உங்களுக்கு தெரியும். போலீஸோட கடமைன்றது உங்களை மக்களை காப்பாற்றுறது, அந்த சூழ்நிலைகள்லேருந்து உங்களை சட்ட ஒழுங்கு காப்பாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இவங்க காப்பாற்றுறவங்க வந்து உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா காரணம் இல்லாமல் கூப்பிட மாட்டாங்க. ஸோ விசாரணைக்காக உங்களை கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன வகையான விசாரணை அப்படின்றத கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது. நார்மலாக போலீஸ் வந்து உங்களை கூப்பிடுறாங்கன்னா முன்னாடி 41 CRPCயில் ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் கொடுத்த பிறகு அந்த நோட்டீஸில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த காரணத்துக்காக கூப்பிட்றோம், இவர் உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தை குறிப்பிட்டிருப்பாங்க, நாளை குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த நேரத்தோட நாள்லேயும் நீங்கள் அவங்க முன்னாடி போய் ஆஜரானாலே போதுமானது. அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ, ஆவணங்கள் கேட்குறாங்களோ, நீங்கள் அதை கொடுத்து முடிச்சுட்டு வந்துடலாம். சரி சார், அப்படியே இருக்கட்டும். நீங்கள் எல்லா கேஸுக்கும் கூப்பிட்டானு போயிட்டு தான் ஆகணுமா? இல்லை சில இந்த தப்பு கேஸு, நான் ஒரு 100 ரூபா திருட்டேன், ஒருத்தனை அடிச்சிட்டேன், இப்படிலாம் இருக்கிறப்ப அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அது க்ரைம் தான். அப்படி இருக்கிறப்ப நான் உங்ககிட்ட உன்னை விசாரிக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க, அப்போ நான் போய் தான் ஆகணுமா? ஆமாம், அதாவது நீங்கள் தெஃப்ட் கேஸு கட்டாயமாக நீங்கள் போய் தான் ஆகணும், அதில் எதுவும் டவுட்டே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் ஒன்று சொல்லியிருந்தீங்களே, என்ன கேஸ் சொன்னீங்க? சாதாரண 100 ரூபா இதெல்லாம் திருடிருப்பா, அது என்ன கேஸு, அதுக்கு நீங்கள் போய் தான் ஆகணும். போய் தான் ஆகணும். சரி, ஒரு போலீஸு என்னை வந்து உன்னை விசாரணைக்கு வாப்பான்னு கூப்பிட்றான்னு வச்சு போலீஸு, அப்படி இருக்கப்ப நான் அவர்கிட்ட என்னெல்லாம் கேட்கலாம்? இல்லை, உங்களை கைது பண்ண வராரு அப்படின்னா, விசாரணை இல்லாமல் கைது பண்ண வராரு அப்படின்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டுன்னு ஒன்று கேட்கலாம். என்ன காரணத்துக்காக என்னை வந்து கைது பண்ணுறீங்க அப்படின்றத கேட்கலாம். இப்போ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை வந்து ரொம்ப டெக்னிக்கலாக நான் சொல்லலை, ரொம்ப மேம்போக்காக முக்கியமான விஷயம் மட்டும் சொல்கிறேன். கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டில் என்ன இருக்கணும், முதல்ல உங்கள் மேலே என்ன வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னு இருக்கணும். அந்த வழக்கு பதிவு பண்ணதில் என்ன மாதிரியான வழக்கு அப்படின்ற விஷயங்கள் இருக்கணும். அந்த வழக்கில் என்ன குற்றவியல் நடைமுறைப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் இருக்கணும்.
கேஸுடைய கிரவுண்ட்ஸ் சொல்லணும். இந்த காரணத்துக்காக நான் உங்களை கைது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். இதை உங்களுக்கோ இல்லை உங்களோட உறவினருக்கோ கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. நார்மலாக பிளட் ரிலேட்டிவாக இருப்பாங்க. வீட்டில் இருக்கவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது இப்போ இது கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட். அரசு இது கிரவுண்ட்ஸ், இது சட்டத்தில் இதுதான் இருக்கு. சட்டத்தை ஆனால் இதை ஃபாலோ பண்ணுறாங்களா? இப்போ எந்த போலீஸும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியலையே. இதை வந்து சில காரணங்களில் பயன்படுத்துவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து வீட்டில் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுப்பாங்க. இன்ஃபர்மேஷனுக்கும் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ நடக்கிறதுலாம் நடைமுறையில் நடக்கிறது வெறும் இன்ஃபர்மேஷன், இந்த காரணத்துக்காக இந்த போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறோமான்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. அது கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கிடையாது. பட் ஆனால் சட்டப்படி பார்த்தா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்காம உங்களுக்கு கைது பண்ண முடியாது. சரி, என்னை வந்து கேட்குறாங்க வாப்பான்ட்டு, நான் வந்து என் மேலே எஃப்ஐஆர் இருக்கான்ட்டு நான் கேட்கறதுக்கு உரிமை இருக்கா? தாராளமாக உங்களுக்கு உரிமை இருக்குது. அதுக்கு அவங்க சொல்ல வேண்டிய கடமை இருக்கா? கட்டாயமா இல்லை கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இல்லை சமன் இருக்கா? வாரண்ட் இருக்கா? இப்படிலாம் கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா? தாராளமாக உரிமை இருக்குது. ஒருத்தர் எனக்கு வேண்டப்பட்டவர் எதிரி, எனக்கு வேண்டப்பட்டவர் எனக்கு எதிரி ஆகிட்டார், போய் கேஸில் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படி வச்சுக்கிங்களேன். ஏதோ ஒன்று சாதாரண இது. அப்படி இருக்கிறப்ப நான் வந்து அதுக்கு போய் தான் ஆகணும், என்னால் வர முடியாது போயா அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா? சட்டம் எனக்கு அலோ பண்ணுதா? அதாவது நீங்கள் அந்த வழக்கே என்னன்னு தெரியாமல் நீங்கள் வந்து நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. முதல்ல சொல்லவே முடியாது. சரி, அவங்க சொல்கிறாங்க இதுதான்ப்பா உனக்கு உன் மேலே சந்தேக கேஸ் இருக்குதுப்பா, உங்கள் ஆளு உன் மேலே சந்தேகம், நீ தான் திருடி இருக்குன்ட்டு சந்தேகத்தில் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அப்படி வச்சுக்கிங்களேன். அப்படி இருக்கிறப்ப அப்பயும் நான் சந்தேகத்தில் போகணுமா? இல்லை, அதாவது இதில் அதனால தான் நான் பிரித்து சொன்னேன். விசாரணை, கைது எப்போவுமே இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். விசாரணை அப்படின்னு வரும்போது அவங்க விசாரணை என்ன காரணத்துக்காக விசாரணை பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற பதிலில் நீங்கள் கொடுக்கலாம். அது பதில் ஒரு அறிக்கையாக கூட கொடுக்கலாம், ரிப்ளையாக கூட கொடுக்கலாம். அதை நீங்கள் ரிப்ளை அவர் வாங்கி பார்த்துட்டு இல்லை நீங்கள் கட்டாயமாக வரணும்னா நீங்கள் விசாரணைக்கு போய் தான் ஆகணும். விசாரணைக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, அவங்க எப்படி உங்களை விசாரணைக்கு கூப்பிடணும் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, அவர் வீட்டுக்கு வருவார், வீட்டுக்கு வந்தோன்னே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுன்னு போகிறாரு. அப்படிதான் பண்ணுறாங்க போலீஸு, அப்படி தான் பண்ணுறாங்க. அது கைது நடவடிக்கையாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுத்து கூப்பிட்டு போவாங்க. விசாரணை அப்படின்னு வந்து இப்போ விசாரணையில் மேபி 7 வருஷத்துக்குள்ளே இருக்க தண்டனைகளுக்குள்ளான விசாரணைன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு நோட்டீஸ் ஆஃப் என்கொயரி கொடுப்பாங்க. இந்த காரணத்துக்காக உங்களை கூப்பிடுறோம், நீங்கள் வாங்க இந்த என்கொயரி. 7 வருஷத்துக்கு மேலே இருந்து 7 வருஷத்துக்குள்ளே 7 வருஷத்துக்குள்ளே இருக்கு இருந்தா கட்டாயமாக உங்ககிட்ட கொடுத்து தான் ஆகணும். இப்போ வந்து சாதாரண போலீஸ் வந்து என்னை கூப்பிட்றாங்கன்னு வச்சிங்களேன் இதுன்ட்டு. அப்போ இருக்கிறப்ப நான் அந்த போலீஸ் கிட்ட எதெல்லாம் கேட்கலாம்? அவன் வந்து என்னை கூப்பிட்றாரு இல்லை இதுன்ட்டு, எனக்குன்ட்டு ஒரு சட்டம் சில உரிமைகள் கொடுத்து இருக்கலாம். அப்போ இருக்கிறப்ப நான் போலீஸுக்கிட்ட என்னென்ன கேட்கலாம்? நீங்கள் எதுக்காக என்னை கூப்பிட்ற? அப்படி இருக்கிறப்ப நீ யார்? அப்படி நீ போலீஸ் தானா? இல்லை, அப்படி இல்லை. அதாவது போலீஸ் வந்து உங்களை விசாரணை கூப்பிட்றாங்கன்னா நிறைய வகையான போலீஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்பெஷல் ஸ்குவாட் வரைக்கும் இருக்கிறாங்க. இப்போ ஸ்பெஷல் ஸ்குவாட் இல்லைன்ற மாதிரி கேள்விப்படுறேன். பட் ஆமாம், அது உண்மையாக இல்லையான்றது அது போலீஸ் துறைக்கு தான் தெரியும். ஸோ ஒருத்தர் ஒரு மாதிரி அட்டையரில் இருப்பாங்க, அதை நம்ம அட்டையர்னு வச்சுப்போம். இப்போ நார்மலாக ஒரு போலீஸு எங்கேஜ் ஆகி உங்களை அரெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க டியூட்டியில் தான் வரணும் அப்படின்றது இருக்குது. யூனிஃபார்மில் தான் வரணும். யூனிஃபார்மில் தான் வரணும். ஆமாம், யூனிஃபார்மில் தான். இன்க்ளூடிங் என்கொயரி கூப்பிட்டாலும் அவன் இதில் தான் வரணும். கரெக்ட். என்கொயரி கூப்பிட்டு சிவில் யூனிஃபார்மில் வரக்கூடாது. சிவில் யூனிஃபார்மில் வரக்கூடாது. ஓகே, இருக்கக்கூடாது. ஸோ அவங்க நார்மலாக வந்து அவங்களோட ஒரிஜினல் அட்டையரில் இருக்கணும், அவங்களோட போலீஸ் ட்ரெஸ் என்ன இருக்கும் அதில் இருக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது அவங்களோட நேம் பேட்சோடு இருக்கணும். பட் ஆனால் சம்டைம்ஸு ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்ஸ் இருக்குது. ஒரு டெரரிஸ்ட்டை பிடிக்க போகிறாங்க, இல்லை ஒரு அன்ஆர்கனைஸ்ட் க்ரைமை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு நாங்கள் போக முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்து அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட நேம் பேட்ச் காமிச்சா போதும். பட் ஆனால் அவங்களோட நேம் பேட்சை காமிச்சிட்டு அவங்களோட அத்தாரிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டு தான் கொஸ்டின் பண்ண முடியும். சரி, சில பேர் விசாரணைக்கு இட்டு போயிட்டு 2-3 நாளை வச்சுட்டு இருந்து எந்த ஒரு இதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லாமல் வச்சுட்டு இருக்கு. அது எப்படி நடக்குது? அது இல்லை, அது சட்டப்பிரகாரம் சரியா? அது சட்டத்துக்கு புறம்பானதா? இது சட்டத்துக்கு புறம்பானது. இது ரொம்ப சாதாரணமாக ஒரு 18 வயசு பையனை கேட்டால் கூட சொல்லுவாங்க 24 மணி நேரத்துக்கு மேலே அவங்களால கஸ்டடியில் வச்சிருக்க முடியாது. உடனே 24 மணி நேரத்துக்குள்ளே மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவரை ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும், யார் அரெஸ்ட் பண்ணாலும். ஆனால் அப்படி இல்லைன்னா அதை வந்து இல்லீகல் டிடென்ஷன் கான்செப்டுக்குள்ளே வந்துடும். அன்லாஃபுல் அரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அன்லாஃபுல் அரெஸ்ட்டுடைய கான்செப்ட் வரும். சரி, அப்படி என்னை என்கொயரியில் இட்டு போயிட்டு நான் எந்த இதுன்ட்டு என்னை 24 மணி நேரத்துக்குள்ளே மேஜிஸ்ட்ரேட்டுகளுக்கு இது பண்ணலாம்.
ப்ரொடியூஸ் பண்ணாமல் அவங்க கஸ்டடியில் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப என் ரத்த உறவுகள் இப்படி இட்டு போயிட்டாங்க, இது மாதிரி பண்ணிட்டாங்க, எங்கே இருக்காருன்னு தெரியல, எதுன்னு தெரியல, அப்படி தான் நிறைய நடக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த ரத்த உறவுகள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்? 2-3 விஷயங்கள் பண்ணலாம். ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா, ஒன்று மேல் அதிகாரிக்கு ஒரு புகார் கொடுக்கலாம், எந்த போலீஸை கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. ஏன்னா முதல்ல கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை சொல்லி கூப்பிட்டுட்டு போவாங்க. இல்லை கூப்பிட்டுட்டே போகல, அவர் கடத்தப்பட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவங்களோட மேல் அதிகாரிகளுக்கும், அது அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கலாம், இல்லை சபர்பன் சைடு வந்தது அப்படின்னு சொன்னால் டிஎஸ்பி எஸ்பி லெவலில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கலாம். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அதையும் தாண்டி அவரை கண்டுபிடிக்க முடியல, இல்லை அவர் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி சிறைச்சாலைக்கு அனுப்பலை அப்படின்ற காரணம் வந்ததுன்னா அப்போ நீங்கள் ஏபிஎஸ் கார்பரேஷன் சொல்லிட்டு நீதிமன்றத்தை அணுகலாம். அது உயர் நீதிமன்றத்தை தான் அணுக முடியும். சரி, அப்படி அவங்க சட்டத்துக்கு புறம்பாக என்னை வச்சுட்டு இருந்தால் அந்த போலீஸ் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த விசாரணையாக என்னை அழைச்சும் போது அவங்க மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க வழி இருக்கா? தாராளமாக வழி இருக்குது. அதுதான் அன்லாஃபுல் அரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லீகல் டிடென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது அந்த மாதிரி அவங்கள அன்லாஃபுல்லாக வச்சுருக்காங்க, அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு அகேன்ஸ்டாக டேமேஜஸ் கூட க்ளைம் பண்ணலாம். சார், இப்போ லீகல் பவுண்ட்ரி இருக்குது. இப்போ நான் இந்த ஏரியா இருக்கிறப்போ இங்கேருந்து என் ஏரியா போலீஸ் தான் என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லை அதர் ஏரியாவிலேருந்து அதர் என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வழி இருக்கா? பண்ணலாம். அதாவது இப்போ நார்மலாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இது அதர் ஏரியான்னு சொல்கிறத விட அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதர் ஸ்டேட்லேருந்து உங்களை அரெஸ்ட் பண்ண வருவாங்க. அப்போ நார்மலாக அவங்க என்ன பண்ணுவாங்களோ அவங்களோட கமிஷனரேட் ஆர் அதர்வைஸ் அவங்களோட ஹையஸ்ட் ஆஃபீஸ் அந்த ஸ்டேட்டிலேருந்து ஒரு மெயில் கம்யூனிகேஷனும், முன்னாடிலாம் லெட்டர் கம்யூனிகேஷன் கொடுத்துருந்தாங்க, இப்போ மெயில் கம்யூனிகேஷன் கூடவே ஒரு வாரண்ட் அங்கேருந்து வாங்கிட்டு அவங்க இங்கே வருவாங்க. லோக்கல் போலீஸோட அசிஸ்டன்ஸோட அந்த இடத்துக்கு போய் அவங்கள கூப்பிட்டுட்டு போவாங்க. ஸோ லோக்கல் போலீஸ் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, கூப்பிட்டுட்டு போகும்போது இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவரோட ஹியூமன் ரைட்ஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும், அவரோட லைஃப் அண்ட் லிபர்ட்டியை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ அவரை கூப்பிட்டுட்டு போகும்போது இவங்களுக்கும் தெரியும், அவரை பத்திரமா கூப்பிட்டு போய் அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒப்படைக்கிற வரைக்கும் இவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதர் ஸ்டேட்னா இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறேன். அதர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உங்களுக்கு தெரியும் சூப்பரண்டோட போலீஸ் இருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு டிஎஸ்பி அதெல்லாம் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆமாம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய ஹையஸ்ட் ஆஃபீஸில் யார் இருக்காங்களோ அவங்க அதர் ஆஃபீஸுக்கு கம்யூனிகேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் ஒரு அக்யூஸ்ட் இருக்காரு, பிடிக்கணும்னு சொல்லி அவங்க ஸ்பெஷல் ஸ்குவாட் அனுப்புவாங்க. இதையும் தாண்டி சில ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குது. இப்போ ஸ்பெஷல் ஆக்டில் இப்போ போட்டால் நீங்கள் எடுத்துக்கினாலும் சரி, ரிலேட்டடான ஆக்ட் இருந்தாலும் என்ஐஏ இருக்கலாம், ஆர்எஸ் நார்காட்டிக் ரிலேட்டடான ஆக்ட் இருக்கலாம், இடி இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க சில டைமில் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம கூட அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது பல காரணங்களுக்காக. அதாவது இது சூழ்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா எங்கே அந்த பர்டிகுலர் அக்யூஸ்டு ரொம்ப முக்கியமான அக்யூஸ்டாக இருப்பாங்க, அவர் இந்தியாவுடைய சாவரனிட்டிக்கு அகேன்ஸ்டாக சில விஷயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், அவரை உடனே சீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கணும், உடனே நிறுத்தணும் அப்படின்ற காரணத்தினால அதை பண்ணுவாங்க. வாய்ப்புகள் உண்டு. அந்த தேசிய பாதுகாப்பு அமைப்பு எந்த ஒரு இது இல்லாமல் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. எல்லா பவருமே இருக்குது. ஏன்னா தேசிய பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் தனிப்பட்ட உரிமையை விட. அந்த இதில் சார் என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் இட்டு போகிறோம், என் மேலே கை வைக்க அவங்களுக்கு அதிகாரம் இருக்க போலீஸுக்கு? கையினா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, அடிக்கிறதுக்கு, உண்மையை எங்கிட்ட வர வைக்கிறதுக்கு சில போலீஸ் மெத்தடெலாம் இருக்குல்ல, ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, போலீஸ் ட்ரீட்மெண்ட்டு. ஆமாம், அப்படி இருக்க என் மேலே என்னை யாரும் கை வைக்க முடியும். எனக்கு இந்திய அரசியல் அமைப்பு எனக்கு அந்த அடிப்படை உரிமை கொடுத்துருக்கு. அது போலீஸாக இருந்தால் சரி, யாராக இருந்தால். அப்படி இருக்கப்ப சாதாரணமாக ஒரு போலீஸ் இட்டு போயிட்டு போலீஸ் பண்ண ஃபஸ்ட்டு அடிக்கிறான், அது சரியா தப்பா? அது அவங்களுக்கு பவர் அதேமாரி கொடுத்துருக்கா? இல்லை, சட்டப்படி கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஆன்சர் இல்லை, அவ்வளோதான். அவங்களுக்கு அந்த உரிமையே இல்லை. இப்போது இதை போலீஸ் மெத்தடாலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 3rd கிரேட் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 3rd கிரேட் மெத்தடில் நிறைய இருக்குது. அது சும்மா அரைஞ்சாலும் தவறு தான், கையை வச்சாலும் நீங்கள் சொன்ன மாதிரி கையை வச்சாலும் தப்பு தான், இல்லை லட்டி சார்ஜ் பண்ணாலும் தப்பு தான், எதுவாக இருந்தாலும் தப்பு தான். ஸோ அதனால் அந்த மாதிரி பவர்ஸ் அவங்களுக்கு இல்லவே இல்லை. சரி, இப்போ இன்னொன்று, இப்போ என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க, இட்டுட்டு போனாங்க, ஆனால் எனக்கு சட்டம் ஒன்றும் எனக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நான் என்ன சேவ் பண்ணணும்? எனக்கு ஒரு வக்கீல் வச்சுக்கிறது அந்த அதிகாரம் எனக்கு கொடுத்துருக்காங்களா? அதுக்கு போலீஸாக அனுமதி வாங்கணுமா?
இல்லை அனுமதி வாங்கணும் அப்படின்னு இல்லை. அதாவது உங்களுக்கு அடிப்படை உரிமைகள்லேயே உங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அதாவது ரைட் டு ஹேவ் அ லீகல் எய்டுன்ற மாதிரி கான்செப்டில் சொல்லுவாங்க. இப்போ இந்த ரைட் டு ஹேவ் லீகல் எய்டு அப்படின்னா அது செக்ஷன் 304 சிஆர்பிசியில் முன்னாடி இருந்துச்சு. ஸோ இந்த ரைட் டு ஹேவ் லீகல் எய்டு எப்போ வரும்? இம்மீடியட் இம்ப்ளிகேஷனில் அவர் உங்களை கைது பண்ணுறாரு ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னா அந்த நொடியிலேருந்து நீங்கள் வந்து சட்ட உதவியை நாடலாம். சட்ட உதவியை நாடலாம். அது வந்து ஆர்டிகல் 21 இது இல்லை, என்கிட்ட பைசா கிடையாது, நான் ஒரு அன்னாடங்காட்சி அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி என்ன அட்வொகேட்டு நாடுறது? இல்லை, அதுக்கு தான் டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்ட் சர்வீசஸ் இருக்குது, ஸ்டேட் லீகல் எய்ட் சர்வீசஸ் இருக்குது. லீகல் எய்டுன்ற கான்செப்டில் வரும்போது நீங்கள் வந்து சட்ட உதவி பண்ணுறாங்கல்ல, சட்ட உதவி மையங்கள், அவங்கள கூட நீங்கள் நாட முடியும். நான் போலீஸ் என்னை விட்டுருவாங்களே? நான் போலீஸுக்கிட்ட சொல்லணுமா எனக்கு அட்வொகேட் யாரும் இல்லை, நான் வச்சுக்கணும் எனக்கு இலவச சட்ட உதவி இதுன்ட்டு? நீங்கள் தாராளமாக அவங்ககிட்டயும் சொல்லலாம், அவங்களும் உங்களுக்கு என்கேஜ் பண்ணியும் கொடுப்பாங்க லீகல் எய்ட் கவுன்சில் இதுன்ட்டு. அதாவது நான் எந்த கேஸு அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணுறேன் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த அட்வொகேட் வச்சுக்கிறப்ப. சாதாரண தப்டு கேஸு இதெல்லாம் இருக்கிறப்ப அது இருக்குது. இது அதாவது கவுன்சில் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிமினல் ப்ராக்டிஸில் என்கேஜ் ஆன கவுன்சில் எந்த மாதிரி கேஸையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்தவராக தான் இருப்பார் முதல்ல. ரெண்டாவது, ஒரு லீகல் எய்ட் கவுன்சில் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சட்ட உதவி மையம் மூலமாக ஒரு அட்வொகேட்டை என்கேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் கிரிமினல் கேஸ் என்கேஜ் பண்ணி அவங்க வாதாடக்கூடியவராக இருந்தாருன்னா போதுமானது. இல்லை எனக்கு இது சாதாரண ஒரு பிட்பாக்கெட் ஆச்ச ஒரு வீட்டில் ஒரு 100 ரூபா திருட்ட அப்படி இருக்கிறப்ப இதே மாதிரி கேஸை எப்படி போலீஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க? நான் வழக்கறிஞர் உதவியை நாட வேண்டிய இருக்குமா? இல்லை, தேவைப்படாது. இதே மாதிரி கேஸ் இல்லை. ஆமாம், தேவைப்படாது. பெயிலபிள் அஃபென்ஸாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவங்களே அவங்களோட பர்சனல் பெயில் மூலமாக வெளியில் வரலாம். போலீஸே விட்டுருவாங்க தாராளமாக. இல்லைப்படா அதை தூக்கி உள்ளே வச்சுட்டா நீ இது மாதிரி இல்லை, அந்த மாதிரி காரணத்துகளுக்காக நீங்கள் வந்து அரெஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னால் சிறைச்சாலையிலையும் இதே லீகல் எய்ட் இருக்குது. இப்போ அங்கே வந்து உங்களுக்கு வீக்லி மந்த்லி இந்த மாதிரி லீகல் எய்ட் கவுன்சில்ஸ் இருப்பாங்க. அந்த லீகல் எய்ட் கவுன்சில் மூலமாக நீங்கள் தாராளமாக வெளில வரலாம். சரி, என்னை வந்து வீட்டில் வந்து என்கொயரி கூப்பிட்றாங்க, இது இப்படி என்ன எப்படி இட்டுட்டு போகணும் காவல் நிலையத்துக்கு? ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா? அரசியல் அமைப்பு ஏதாவது கொடுத்துருக்க? இந்திய தண்டனை சட்டம் ஏதாவது? ஒன்று, உங்களை கௌரவப்படி நடத்தணும். கௌரவப்படினா எப்படி? கௌரவப்படி அப்படின்னு சொல்லும்போது இப்போ நார்மலாக நீங்கள் வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, 2-3 காரணம் இருக்குது. ஒன்று, இல்லீகல் சர்ச்ன்ற கான்செப்ட் இருக்குது, ரைட் டு ப்ரைவசின்ற கான்செப்ட் இருக்குது. நம்மளோட வீடு என்னது, நம்மளோட தனிப்பட்ட இடம். ஆமாம், அந்த இடத்துல வந்து அவங்களோட அதிகாரத்தை காட்ட முடியாது, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்லேயோ இன்ஃபார்மல் ட்ரெஸ்லேயோ இருக்கலாம் வீட்டில். அப்போ உங்களுக்கான மரியாதையை கொடுத்து உங்களுக்கு உண்டான ஆடைகளை போட்டு அதுக்கப்புறமா உங்களை வர சொல்லுவாங்க முதல்ல. ரெண்டாவது விஷயம், அந்த இடத்துக்கு நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் போய்ட்றீங்க, விசாரணையிலையும் உங்களை மரியாதையாக தான் நடத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை, சில பேர் இப்போ போலீஸில் வந்து வீட்டில் இந்த வாடாகன்ட்டு ஒரு லட்டியில் கையில் அடித்து ஈர்த்துட்டு போகிறாங்க. அப்படி அது எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது? அது மனித உரிமை மீறல். அது 100% மனித உரிமை மீறல் தான். அதுக்கு இதை வச்சு நான் மனித உரிமை உரிமை ஆணையத்தை நாடி அவங்களுக்கு தேவையான தண்டனை பெற்றுக் கொடுக்கலாம். என்னுடைய மானம் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு, இப்படி என்ன அளவுங்கோல பண்ணிட்டேன், ஏன்னா அதனால் எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கா? அதாவது ஒரு டேமேஜஸ் ரிலேட்டடான ஒரு காம்பன்சேஷன், இதை 2 வகையில் பார்க்கலாம். அது வந்து உரிமையியல் மீறல் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம், மனித உரிமை மீறல் அப்படின்னு வச்சுக்கலாம். இது கிரிமினல் சட்டப்படியும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக இதை நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு எடுத்துகிட்டு போய் அவருக்கு அகேன்ஸ்டாக சட்டப்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வைக்கலாம். இந்த விஷயமும் நீங்கள் பண்ணலாம். இதே நேரத்தில் காம்பன்சேஷன் நீங்கள் கேட்கலாம். சரி, என்ன எதுக்கெல்லாம் கைவிலங்கு போடுறது இட்டும் போகிறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு காவல்துறைக்கு? இல்லை, கைவிலங்கு போடுறது அப்படின்னா இப்போ புது சட்டப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிஎன்எஸ்எஸ்ன்னு புது சட்டம் வந்திருக்குல்ல, உருமாற்றப்பட்ட சட்டம். ஸோ பிஎன்எஸ்எஸ்லையும் வந்து கைவிலங்கு போடுறதுக்கான உரிமைகளை போலீஸுக்கு கொடுத்துருக்காங்க காவலர்களுக்கு, அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் எந்த மாதிரி கிரைமுக்கு போட முடியும்னா இது வந்து ஒன்று டெரரிசமாக இருக்கலாம், தீவிரவாத இயக்கமாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு கிரைம்னுடைய ஒரு கார்ட்டலை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம், ரவுடியாக இருக்கலாம். ஆமாம், பெரிய இது வந்து சாதாரணமான ரவுடியில் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு 2 கேஸ் அவர் மேலே ஒரு பிக்கு பாக்கெட் கேஸ் வந்து ஒரு அடிதடி கேஸ் வந்ததுன்னா அவர் ரவுடின்னு சொல்லிட்டு ஊரில் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஹேண்ட்கப் போட முடியாது. பல கொலை வழக்குகளில் ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் வந்து போலீஸினுடைய பாதுகாப்பை மீறி
அவர் தப்பிக்கிறாருல்ல, அந்த மாதிரி கைதிகளுக்கு விலங்கு. சரி, இப்போ வந்து போலீஸ் ஒன்று என்னை கூப்பிட்டு போயிட்டு இது இருக்குது, நான் வந்து பயந்துட்டு என்ன பண்ணிவிடுவாங்க இதுன்ட்டு நிறைய பேர் ஓடி போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுறது? இதெல்லாம் பயந்து ஓட வேண்டியது அவசியமே இல்லை. இல்லை, பயந்து ஓடணும்னு அவசியமே கிடையாது. அதாவது கொஞ்சம் பேருக்கு புரியவே மாட்டேங்குது. போலீஸ் வந்துடுறாங்கன்ட்டு ஓடி போய் இது பண்ணிட்டு வண்டி விட்டு ஓடி அது பிடிக்க வராங்க அதுலான்ட்டு பண்ணுறாங்கல்ல. இல்லை, ரெண்டு, அதாவது நீங்கள் சொல்கிறதுலையே ஒன்று, அவர் ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருந்தாருன்னா போலீஸை பார்த்து பயப்பட தான் செய்வார். அப்போ ஓடி போய் ஆக்சிடென்ட் ஆகிறது இல்லை, எனக்கு புதுசாக இருக்குது. நான் முதல் முறையாக தான் போலீஸ் என்னை வந்து இது பண்ணுறாங்க, எனக்கும் ஒரு பயம் தானே. என்ன இருக்கு இதுக்கு? இது ஹியூமன் இது தானே. கரெக்ட். அந்த மாதிரி இருந்தால் கட்டாயமாக ஓடவே தேவையில்லை. இப்போ காவல்துறை நம்ம நண்பன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோட்ஸில் தான் இனி வரைக்கும் தமிழ்நாடு வந்து ப்ரொபகண்டா போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் ஓடணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு தேவையான விசாரணை அங்கே ப்ராப்பராக நடக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஒரு கவுன்சிலை கூட வச்சுக்கிட்டாலே போதுமானது. சரி, இப்போ வந்து இப்போ லேடிஸ் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, மாற்றுத்திறனாளி இருக்காங்க, அவங்கள எப்படி இது ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த போலீஸ்? சாதாரண பர்சனை இது மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இட்டு போவாங்களா, இது பண்ணுவாங்களா? இல்லை, வயதானவர்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுவாங்க போலீஸ். அதாவது நார்மலாக ஒரு என்கொயரி அப்படின்னு வந்துட்டால் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. 60 வயதுக்கு மேற்பட்டவங்க சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாங்க, கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. அவங்கக்கிட்ட பிரைமா ஃபேஸியாக எவிடன்ஸ் இருந்து அவர் குற்றவாளி தான் அப்படின்னு நிரூபிக்கப்படுற சூழ்நிலையில் மட்டும்தான் கூப்பிடுவாங்க. இந்த போக்சோ ஆக்ட் இதெல்லாம் பாலியல் குற்ற வழக்கு அதே மாதிரி இருந்தால் தான் இது பண்ண முடியும், இல்லைன்னா கூப்பிட முடியும். இந்த மாற்றுத்திறனாளிகள் அதே தான், அதுக்கு அவங்களுக்கும். பெண்களுக்கு என்ன உரிமை கொடுத்தது அரசாங்கம்? இது சட்டம் என்ன சொல்லுது? பெண்களுக்கு 6 மணிக்கு மேலே அவங்கள அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. எந்த 6 மணிக்கு மேலே? காலையில் 6 மணியா, நைட்டு 6 மணி, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே. ஸோ இப்போ பெண்களை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது இல்லை கைது பண்ணும்போது பெண் காவலர் கட்டாயமாக கூட இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு என்னுடைய உடையெல்லாம் மாற்றிட்டு வெறும் ஜட்டியோடு நிற்க வைக்கிறது நிறைய படத்தெல்லாம் காட்டுறேன். உண்மையில் இது இப்படி தான் நடக்குமா? இல்லை, அந்த மாதிரி 1-2 ஈவெண்ட்ஸில் நடந்திருக்கலாம். பட் ஆனால் எல்லா நேரங்கள்லையும் அது நடக்கும் அப்படின்றது ஒரு நிதர்சனம் கிடையாது. சரி, என்னை வந்து எந்த ஒரு எஃப்ஐஆர் இல்லாமல் எது இல்லாமல் என்னை அடித்து உதைச்சி இதெல்லாம் பண்ணுறாங்க இருக்கீங்களா? அப்படிப்பட்ட காவலாளிகளுக்கு சட்டம் அவங்களுக்கு என்ன மாதிரி இது கொடுத்துருக்கு? நிறைய வகையான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அவங்களோட இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணியிருக்கு, அவங்களுக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கு, டெர்மினேஷன் கொடுத்துருக்கு, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக டேமேஜஸ் சூட்டில் கிளைம் கொடுத்துருக்கு, கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஃபைன் அண்ட் டேமேஜஸ் கொடுத்துருக்கு, காம்பன்சேஷன் கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட்டு. சில லாக்அப் டெத்ஸுக்கெல்லாம் வந்து 50 லட்சம் ரூபாயிலேருந்து 5 கோடி ரூபா வரைக்கும்லாம் வந்து காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. இதெல்லாம் இருக்கிறப்ப சரி, ஆமாம். இப்போ வந்து நான் எந்த ஒரு குற்றமும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, அப்படி இருக்கிறப்ப போலீஸ் வந்து டாய் நீ வந்து கொலை பண்ணிட்ட இதை மாதிரின்ட்டு எனக்கு ஒரு வந்திருக்கு இது இருக்கு அப்படின்ட்டு சொல்லி என்னை யாரோ ஒரு என்னை பழி தீக்கிறன்ட்டு அதுக்கும் போலீஸ் ஏவல் செய்வாங்க. அது ஒரு ஏவல் துறை தான். இப்போ இது அப்படி இருக்கிறப்ப நான் அது எப்படி பேஸ் பண்ணலாம்? இல்லை, அந்த மாதிரி முகாந்திரம் ஜோடிச்ச வழக்காக இருந்தால். ஆமாம், அதாவது முகாந்திரம் இல்லாமல் சில விஷயங்களை செய்யவே முடியாது. ஜோடிச்ச வழக்காக இருந்தாலும் அதில் ஒரு முகாந்திரம் இருக்கும். அந்த முகாந்திரத்தை பேஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இருக்கும். அதை தொடர்ந்து சில எவிடன்சஸ் இருக்கும். அந்த எவிடன்சஸ் பேஸ் பண்ணி தான் உங்களை கூப்பிட முடியும். முகாந்திரமே இல்லை அப்படின்னு சொன்னால் ரோட்டில் நடந்து போகிறவங்களை கூப்பிட்டு வச்சு பண்ண முடியாது. அந்த மாதிரி எதுவும் இல்லை. எது இப்போ டிராஃபிக் போலீஸ் அப்படி தானே செய்கிறானுங்க. உங்கள்கிட்ட இது இருக்கா அது இருக்கா இதெல்லாம்ன்ட்டு அதெல்லாம் நிறைய பண்ணுறாங்கல்ல. இல்லை, டிராஃபிக் போலீஸ் வந்து அது முகாந்திரம் இல்லை. அது டிராஃபிக் போலீஸ் வந்து 2-3 விஷயங்கள்லாம் தான் டிராஃபிக் போலீஸ் உங்களை பிடிப்பான். ஒன்று ஹெல்மெட்டு. அது இப்போ ப்ரெசென்ட் ரூலில் இருக்குது, நீங்கள் ஹெல்மெட் போட்டு தான் ஆகணும். பில்லியன் ரைடராக இருந்தாலும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் போகணும். முன்னாடி குழந்தைய உட்கார வச்சாலும் ஹெல்மெட் போட்டு தான் ஆகணும். ஸோ ஹெல்மெட் இல்லைன்ற பட்சத்தில் உங்களை கூப்பிடுறான். 2வது லைசன்ஸும் இன்சூரன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஏதோ ஒரு விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் கூப்பிடக்கூடாதுன்னா சட்டத்தை நீங்கள் மரியாதை மாதிரி ஆகிடுது. நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று இருக்கேன், இது இருக்கேன், நான் ஓரமாக போடான்ட்டு அப்போ எடுத்து லட்டியில் அடிக்கிறான் அது இருக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இல்லை, சட்டம் ஒழுங்கு அந்த இடத்துல பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்களால லட்டி சார்ஜ் பண்ணுறான். இல்லைன்னா பண்ண போகிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. நம்மளும் தினமும்
பஸ்லேயும் ட்ராவல் பண்ணியிருக்கோம், ட்ரெயின்லையும் ட்ராவல் பண்ணியிருக்கோம், கார்லேயும் போகிறோம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் இல்லை. பட் ஆனால் அந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு அந்த இடத்துல பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது ஒரு சலசலப்பு உண்டாகுதுன்னும் போது மட்டும்தான் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும், இல்லைன்னா வராது. அந்த மாதிரி பண்ணவும் கூடாது. அது போலீஸுக்கு பண்ணவும் போலீஸ் பண்ணுறதுக்கு அதிகாரமும் கிடையாது. ஓ, நீங்கள் சொல்கிறத பார்த்தா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணுறதுன்னா சரியான எவிடன்ஸ் ஆதாரங்கள் இருக்கணும். என்ன போலீஸ் ஸ்டேஷனில் இட்டு போயிட்டு அடிக்கவும் கூடாது, அவனுக்கு உரிமையும் கூடாது. அப்போனா சரி, எங்கிட்ட இருந்து எப்படி உண்மையை அவன் வர வைப்பான்? அதுவும் இருக்குதுல்ல, ஒரு குற்றவாளி இருக்குது, இது நீங்கள் சொல்கிறீங்க அவங்க அடிக்கிறதுக்கு உரிமை இல்லை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லை. ஆனால் அந்த போலீஸ் உண்மையை வர வைக்கணும் இல்லை? இல்லை, உண்மையை வர வைக்கிறது அதுக்காக தான் அவங்கள போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்து அவங்க இன்வெஸ்டிகேட் தான் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஒரு பிரைமே ஃபேஸியாக உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு எவிடன்ஸ் கிடச்சதுன்னா அந்த எவிடன்ஸை தான் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கொலை குற்றவாளி இருப்பார், அந்த கொலை குற்றவாளி கூட நீங்கள் 100 தடவை பேசியிருப்பீங்க. கொலை ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அந்த சம்பவத்துக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவர் போயிருப்பார். அதுவே ஒரு ஆதாரம் உங்களுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷனில் அது ப்ரூவ் ஆகிருக்கும். அப்போ உங்ககிட்ட என்ன பேசினாரு அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் உங்களை இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுவாங்க. சரி, இப்போ எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையில் நான் வந்து எத்தனாவது இருந்தால் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், இல்லை எத்தனாவது இல்லை என்னால் வர முடியாது, நான் இப்போ இவ்வளோ தான் இருக்கேன், ஃபஸ்ட்லேருந்து 2 இதில் இருந்தால் அப்படி இருக்க ஏதாவது விதி இருக்கா சட்டத்தில்? நீங்கள் எத்தனாவது அக்யூஸ்டாக இருந்தாலும் போய் தான் ஆகணும் என்கொயரிக்கு. இப்போ எஃப்ஐஆர் சில அஃபென்சஸ் இருக்குது, இல்லை சில வழக்குகள் இருக்குது, அதில் வந்து 100, 130, 140 அக்யூஸ்டு கூட இருக்காங்க. எல்லா அக்யூஸ்டுக்கு அகேன்ஸ்டாகவும் அந்த கேஸ் நடக்கும். உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டுருப்பாங்க, நீங்கள் விசாரணையை அட்டன் பண்ணி தான் ஆகணும். அவங்க கேட்குற சங்கதிகளை நீங்கள் சொல்லி தான் ஆகணும், அந்த ரிப்போர்ட்ஸும் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கு. சரி, ஒரு சாதாரண குடிமகன் காவல் துறையிலிருந்து தன்னை காத்து கொள்ள அவனுக்கு என்ன அறிவுரை சொல்கிறீங்க? இல்லை, அடிப்படை உரிமைகள் உங்களது என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். இதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக நீங்கள் கற்றுக்கணும். அடிப்படை உரிமைன்னா அடிப்படை உரிமை அப்படின்னு சொன்னால் நீ உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது இல்லை. அடிப்படை உரிமைன்ட்டு அதை தான் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அடிப்படை உரிமை அப்படின்னா ஒரு மனிதருக்கு அரசியல் சாசன முறைப்படி உங்களுக்கு என்ன உரிமை கிடச்சிருக்கு, அதுக்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, நம்ம இங்கே பிறந்துட்டோம் இந்தியாவில், அப்போ கான்ஸ்டியூஷன் நம்மளை என்ன வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்ற விஷயமாவது தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயங்கள் தெரியாமல் சில பேர் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் நடக்குது. அதுதான், அதாவது ஒரு இந்திய குடிமகன் அடிப்படை சட்டங்களை தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். பேச்சு உரிமை, எழுத்து உரிமை, பேசுறதுக்கு, அதனால் கண்டபடியெல்லாம் பேச முடியாது. இல்லை ரோட்டில் போகிறவங்களாம் எல்லாமே பேச முடியுமா? ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்கல, நீங்கள் வாழறதுக்கே ஒரு உரிமை கொடுத்துருக்கு. அந்த இதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த இதெல்லாம் இருக்குது. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா காவல்துறை உங்களை என்கொயரி கூப்பிட்டா போய் தான் ஆகணுன்றீங்க, நான் என்னால் வர முடியாதுன்ட்டு சொல்ல முடியாதுன்றீங்க, அப்படி தானே வச்சுக்கணும்? ஆமாம், உங்களை வந்து என்கொயரி கூப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கான தகவல்களை சேகரிக்கவும் தகவல்களை தெரிஞ்சுக்கவும் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் நான் வரவே மாட்டேன் அப்படின்றத சொல்ல முடியும். சார், சில வீட்டில் இப்போ சீமான் இருக்கார், அவங்க வீட்டில் வந்து நிறைய வாட்டி நோட்டீஸ் ஒட்டிட்டு போனாங்க. அப்படி அதெல்லாம் என்ன? அதுதான் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன். அதாவது ஒன்று, அவருக்கு முதல்ல ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க குற்றவியல் சட்டப்படி, அந்த நோட்டீஸை பேஸ் பண்ணி அதில் என்ன வழக்கு இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியும். அதுக்கான விசாரணைக்கு கூப்பிட்ருப்பாங்க, அந்த விசாரணையுடைய தேதியும் டைமும் இருக்கும், அவர் போய் அப்போ அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி இருக்குது இல்லை? எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு இல்லை? நீ நோட்டீஸ் கொடுத்த இடம் அது அரசியல் நிபுணர்களுக்கும் அதே தான், நமக்கும் அதே தான். யார் இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம், பாரபட்சமே கிடையாது இதுன்ட்டு. அப்போனா நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வந்தால் நீங்கள் சொல்லுங்க, யோ எனக்கு சமன் இருக்கா, வாரண்ட் இருக்கா, எது இதுன்ட்டு, நீ சாதாரணம் வந்து கூப்பிட்டா நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிகாரமும் இருக்குது. அந்த யோவை மட்டும் எடுத்துடணும். அந்த யோ மரியாதை இதுக்கு இது இல்லை. மற்றபடி நீங்கள் இல்லை, இதே கேள்வியை எனக்கு அகேன்ஸ்டாக வாரண்ட் என்ன இருக்குது, இருக்கா இல்லையா, சம்மன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, நீதிமன்றத்தின் வாயிலாக நீங்கள் வரீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது விசாரணைக்கு வரீங்களா அப்படின்றத தாராளமாக கேட்கலாம், உங்களுக்கு எல்லாம் உரிமை. ஓ, நீதிமன்றத்தின் மூலமாக சம்மன் வாரண்ட் பெற்று அந்த இதெல்லாம்ட்டு. ஏன்னா சில நேரங்களில் என்ன ஆகும்னா அதர் ஸ்டேட்டில் கேஸ் நடக்கும். ஆமாம், அங்கே ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, இல்லை சம்மன் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, அதை போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக உங்களோட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. இல்லை இப்போ வந்து ஜோடிச்சு கூட வாரண்ட் வாங்குறாங்களே இப்போ போலீஸ் இது இல்லை ஜோடிச்சு வாரண்ட் வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது தான் நான் முன்னாடியே பதில் சொல்லியிருந்தேன். அதாவது வாரண்ட் அப்படின்னு வரும்போதே உங்கள் மேலே இன்வெஸ்டிகேஷனில் ஒரு எவிடன்ஸ் இருந்தால் தான் வாரண்ட்டு.
இல்லாமல் வாரண்ட் கொடுக்கவே மாட்டாங்க. இல்லை, ஏன்னா பழி வாங்கணும். போலீஸ் தான் இப்போ தான் நிறைய பழிக்கு நல்ல ஏவல் இருக்கேன், நல்ல ஏவை விடுறாங்களா அப்படி இருக்கிறப்ப? இல்லை, அந்த மாதிரி பழி வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீதிமன்றத்தில் பல ஆயிரக்கணக்கான வழக்குகளில் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு போலீஸுக்கு அகேன்ஸ்டாக சில விஷயங்களும் சில வழக்குகளும் போட்டிருக்காங்க, காம்பன்சேஷனும் கொடுத்துருக்காங்க. காம்பன்சேஷன் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறதுன்னா தைரியமாக வீட்டுக்கு போலீஸ் வந்தாலும் நம்ம தைரியமாக இது பண்ணலாம். எப்போ வாப்பா அப்படின்ட்டு தாராளமாக நீங்கள் கேள்வி கேட்குற உரிமை உங்களுக்கு உண்டு. அங்கே விசாரணையை அட்டன் பண்ணும்போது நீங்கள் கூட ஒரு லீகல் கவுன்சிலோ உங்கள் கூடயே வச்சுருக்கலாம், ஒரு வழக்கறிஞர் உங்கள் கூட இருக்கலாம். அதுக்கான உரிமைகள் உங்களுக்கு உண்டு. உண்மையிலே பல விஷயங்கள் சாதாரண ஒரு குடிமகன் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதாவது போலீஸ் வந்து உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இட்டு போகிறதுக்கு முன்னே என்னெல்லாம் செய்யலாம், உன்னை கை வைக்கலாமா, கை வைக்கக்கூடாதா, உள்ளே வைக்கலாமா, உள்ளே வைக்கக்கூடாதுன்ட்டு பலவிதமான கேள்விகளுக்கு விளக்கமாக பதிலளித்து மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.